விழுப்புரம் மாவட்டம் முத்தாம்பாளையத்தில் நிவாரணம் கோரி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களோடு செய்தியாளர் காமராஜ் இணைந்திருக்கிறார். காமராஜ், விழுப்புரம் மாவட்டத்தில் மக்களுக்கு இன்னும் நிவாரணப் பொருட்கள் கொடுக்கப்படல. நிவாரணப் பொருட்கள்லாம் வந்திருக்கு, ஆனால் அதை பிரித்து கொடுக்கும் பணியில அதிகாரிகள் எல்லாம் தீவிரமாக ஈடுபட்டு இருக்கிறதா நீங்க சொல்லியிருக்கீங்க. அதை மக்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நிவாரணப் பொருட்கள் வந்துடும் அப்படின்னு சொல்லி. அண்ட் சாலை மறியலில் ஈடுபட்டு இருக்க மக்கள் கிட்ட பேச்சுவார்த்தைக்கு ஏதாவது அதிகாரிகள் வந்திருக்கிறாங்களா? விழுப்புரம் அருகே இருக்கக்கூடிய முத்தாம்பாளையம் பகுதி மக்கள் இந்த பெஞ்சல் புயல் காரணமாக பம்பை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அதிக அளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அருகே இருக்கக்கூடிய ஐனம்பாலம் பகுதிகளும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த பகுதி மக்கள் தங்களை அதிகாரிகள் பார்க்கவில்லை எனவும் நிவாரணப் பொருட்கள் வழங்கவில்லை என கூறி இங்க இருக்கக்கூடிய திருச்சி சென்னை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில சாலையில் அமர்ந்து தங்களுடைய எதிர்ப்பினை தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த ஒரு போராட்டம் காரணமாக இந்த பகுதிகளில் திருச்சி செல்லக்கூடிய சாலையில மட்டுமே ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலாக வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. தொடர்ந்து இந்த பகுதிகளில் காவல்துறையினர் இந்த பகுதிகளில் சமாதான பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அவர்கள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் கழனி செல்லாமல் இங்கு நிற்பதனால பணிக்கு செல்பவர்களும் இங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு செல்பவர்களும் தொடர்ந்து பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க. இருப்பினும் ஆம்புலன்ஸ் அவர்கள் வழி விட்டு தங்களுடைய போராட்டத்தினை சாலை முறையில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்மளிடையே இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் இணைந்திருக்காங்க. உனக்கு எப்பா அம்மா உங்க முத்தாம்பாளையம் பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு, எங்க சாலை முறையில் ஈடுபட்டிருக்கீங்க, வாகனங்கள் போக்குவரத்து ஏற்பட்டிருக்கு, அவங்க அதிகாரிகள் பார்த்திருக்காங்களா? என்ன இந்த நிவாரணப் பொருட்கள் வந்திருக்கு? எங்க ஊர்ல இது வரைக்கும் எங்களுக்கு காசு பணம் வேணாம், எதுவுமே வேணாம். வெள்ளம் வச்சிருக்கான்னு முன்கூட்டியே சொல்லணுமா சொல்றது இல்லையா? நான் நிறைய வாழ்ந்து கட்டவங்க சொல்றாங்க இந்த மாதிரி வெள்ளம் ஊருல வந்தது அப்ப மேல இருக்கிற இடம்லாம் உடையமா, அணைக்கட்டெல்லாம் நிரம்புதுமா, நீங்க இது மாதிரி போயிடுங்கன்னு சொல்லணுமா சொல்றது இல்லையா? எங்களுக்கு காசு பணம் வேணாம், எங்களுக்கு உயிர் இருந்தா போதும். எங்களுக்கு புள்ளக்குடல வச்சு 3 நாளா நாங்க தண்ணியில தாது கலங்குறோம்ல, வெள்ளம் வத்தி போய் அண்ணாட்ட தண்ணி கம்மியாயி போச்சு. பாக்கணுமா பாக்கிறது இல்லையா? தலைவர் மூஞ்ச நாங்க இது வரைக்கும் பாக்கல. எங்களுக்கு விரோதமா இருக்கட்டா ஒண்ணுமே கிடையாது. இந்த தெருவுல நீ ஜெனரேட்டர் வச்சு தண்ணி அடிச்சு விட்டல, கரண்ட் இல்ல தண்ணி அடிச்சு விட்டல, எங்களுக்கு வந்தீங்களா? பைப்பு போட்டு அண்ணாட்ட தண்ணி விடுறா, குடி தண்ணி குடிச்சிட்டு நாங்க உயிர் வாழ்ந்துருக்கோம்ல. நேற்று ராத்திரி ஒரு பொட்டல சாப்பாடு, நேற்று ராத்திரி ஒரு பொட்டல சாப்பாடு, பாலத்துக்கு அண்ணாட்ட ஒரு நாய் வரல. எங்களுக்கு நாங்க பிள்ளைங்களை வச்சுக்கோங்க கெஞ்சி பிஸ்கட் பாயிட்டு வாங்கி போறோங்க. நாங்க பிஸ்கட் துண்டுட்டா உயிர் வாழ போறோம். ஆனா நீங்க சொல்லுங்க, உங்க பகுதியில அதான் நிவாரணப் பொருட்கள் வந்திருக்கு, ஆனா வருவதில் கொஞ்சம் பிரிக்கும் பணிகள் தாமதமா இருக்கு. உங்களுக்கு அதிகாரி தகவல் கொடுத்திருக்காங்களா? என்ன சொல்றாங்க? என் பேர் நடராஜன். 5 நாளா மழை பெஞ்சு நிக்குது. இது வரைக்கும் விழுப்புரம் எம்எல்ஏ வரல, விழுப்புரம் தொகுதி இது எம்பியும் வரல, எங்க ஊர் தலைவரும் வரல, வைஸ் சேர்மன் அவர் கோழிநீர் ஒன்றதுக்கே வைஸ் சேர்மன் அவர் எங்க ஊர் சார்ந்தவர், அவரும் பார்க்கல. இது வரைக்கும் சாப்பாடுன்ற கதையே இல்லை, எதுவுமே இல்லை. புரியுதுங்களா? நிவாரண பொருட்கள் எதுவுமே சேரல கையில. எம்எல்ஏ ஊர் உள்ள இன்னும் வரவே இல்லை. வராட்டினால்தான் இது நாங்க வன்முறை பண்ணல. அடிப்படை வசதி இப்போதைக்கு என்னவோ கட்டிக்கிட்டு துணியோ ஏதோ பிரெட்டோ, பசங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு பிரெட்டோ, இன்னும் இது வரைக்கும் மருத்துவ முகாமே வைக்கல. ஏன்னா அந்த தண்ணி ஏரி தண்ணிலாம் கலந்து பசங்களுக்கு சரங்கு ஜுரம் இந்த மாதிரி நிறைய ஆகிவிட்டது. நான் இப்பயும் என்ன கேக்குறேன்னா, ஒரு அடிப்படை வசதி கொடுத்தீங்கன்னா 10 நிமிஷத்துல கிளியர் ஆகிடும் டிராபிக். இது எங்களுக்கு எம்எல்ஏ தான் பதில் சொல்லி ஆகும். அதாவது இந்த பகுதி மக்களுக்கு ஒருவேளை உணவு மட்டும் தான் வழங்கப்பட்டிருப்பதால் அதிகாரிகள் பார்க்கவில்லை என குற்றச்சாட்டு இருக்கேன். இருப்பினும் தொடர்ந்து இந்த பகுதிகளில் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய தொடர்ந்து நீங்க நேரடியாக பார்க்கலாம். அந்த போக்குவரத்து தற்போது சரி செய்யப்பட்டு வருகிறது. வாகனங்கள் அனுப்பும் பணியில காவல்துறை தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறாங்க. அந்த வாகனங்களை அதை திருச்சி செல்லக்கூடிய பகுதிகளுக்கு அனுப்பும் பணியில காவல்துறை ஈடுபட்டு வருகிறாங்க. தொடர்ந்து இவருடைய மறியல் சற்று நேரத்தில் கைவிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பகுதியில் இந்த மறியல் காரணமாக ஒரு பதட்டமான சூழ்நிலை வருகிறது. எங்களுக்கு காசு பணம் வேண்டாம், ஏன் எங்களை பார்க்கல? இவ்வளவு ஒரு மோசமான பாதிப்புல இருக்கும்போது ஏன் எங்களை பார்க்கல? அடிப்படை தேவையான உணவு குடிநீர் கூட எங்களுக்கு ஏன் முறையா வழங்கல? அப்படின்ற தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக தான் மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. கள தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி காமராஜ்.